இந்த மோடி அரசு தொடர்ந்து நம்ம மேல பல விஷயங்களை திணிச்ச வண்ணமே இருக்கு. எடுத்துக்காட்டா ஜிஎஸ்டி திணிச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பண மதிப்பிழப்பு திணிச்சுச்சு. இந்த மாதிரி திணிக்கிற விஷயத்திலேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தரமான அரசு மத்தியில நம்ம வாழ்றதே வந்து கேள்விக்குறியா இருக்கிற பட்சத்துல இப்ப ஒரே ஒரு தீர்வா இருந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதையும் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு. அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல வந்திருக்கு. இப்போ யாருக்குமே ஓட்டு இல்லையா? அப்படி ஓட்டு இல்லாத பட்சத்துல நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் ஓட்டா. இந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிக்கிறது வந்து எப்படி பாக்குறதுன்னு தெரியல. முதல்ல வந்து ஜிஎஸ்டியை போட்டு மக்களை திணிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பல மதிப்புல காசு இது பண்ணணும்ட்டு எல்லாரும் போய் பேங்க்ல வந்து கியூல நிக்க வச்சுச்சு. அதுக்கடுத்து இப்ப வந்து வாக்குல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையும் கடிக்கிற மாதிரி நம்மளை வந்து வாக்குலையும் வந்து கை வச்சுச்சு. அடிப்படையான ஒரு விஷயம் வந்து வாக்கு செலுத்துறது இருந்துச்சு. அந்த அடிப்படையான விஷயத்தையும் போட்டு முடிச்சு தள்ளிட்டாங்க. இனி என்னென்ன காரியம் பண்ண இருக்காங்களோ தெரியல. இதுல வந்து பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க இவங்க. இவங்க சும்மாவே வந்து இவங்களை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுல பீகார் எலெக்ஷன்ல வேற ஜெயிச்சுட்டாங்க. இது என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன